வெல்கம் டு மை டெய்லி ஸ்ட்ரீம்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, உருளைக்கிழங்கு வச்சு ஒரு கூட்டு தான் சப்பாத்திக்கு பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறது பார்ப்போம். இது கொஞ்சம் வித்தியாசமான கூட்டு தான். இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சோன்னா ஒரு தேஜ் பத்தா, கொஞ்சம் பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டு இதெல்லாம் பொரிஞ்சோன்னா ஒரு ஸ்பூன் ஜீரகம். இப்போது இஞ்சி போட்டு தட்டி வச்சுருக்கேன். அது இஞ்சி பூண்டு போட்டாச்சு. பூண்டு வாசனையெல்லாம் நல்லா போன உடனே வெங்காயம் போடணும். 2 பச்சை மிளகாய் சின்ன தான் நறுக்கி வச்சுருக்கேன். அதை போடுறேன். அடுத்து வெங்காயத்தையும் போட்டுறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோடனே 2 தக்காளி பழம் பெருசு. வெங்காயம் ரொம்ப பெருசாக இருந்ததுனால ஒன்று தான் போட்டுருக்கேன். தக்காளி மீடியம் சைஸு 2 போடுறேன். வெங்காயம் வதங்கட்டும். 2 தக்காளி போட்டேன். இப்போ இதுக்குரிய உப்பு போடுறேன். ஒரு 1/4 ஸ்பூன் தான் உப்பு போடுறேன். போட்டு தக்காளியை நல்லா மைய வேகட்டும். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். இப்போது இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1 டீஸ்பூன் தனியா பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர். இது பச்சை மிளகாய் போட்டுக்கிறதுனால நிறைய காரம் ஆகிடும். அதனால் 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், மிளகா அப்படி போட்டுட்டா போதும். ஒரு 5 நிமிஷம் எண்ணெயில் நல்லா கிளறி விட்டுட்டு எண்ணெயெல்லாம் நல்லா வதங்கினோன்னா ஒரு 2 டம்ளர் ஜலம் விட்டு நல்லா கொதிக்க விட்டு அப்புறமா உருளைக்கிழங்கு போடணும். உருளைக்கிழங்கு குக்கரில் வச்சு வேக வச்சுட்டுருக்கேன். இது இன்னும் 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அப்புறம் ஜலம் விட வேண்டியது. நல்லா வதங்கி எடுத்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துட்டு நான் ஒரு 2 டம்ளர் ஜலம் விடுறேன். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்த உடனே மசாலா பொடியெலாம் நல்லா கொதிக்கட்டும். சேர்ந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே அப்புறமா உருளைக்கிழங்கு நல்லா ஸ்மாஷ் பண்ணி போட வேண்டியதுதான். நான் ஒரு 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன். குக்கரில் வச்சுட்டேன். முழுசாகவே வச்சுட்டேன். நல்லா வந்து போச்சு. இப்போ இது இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். ஸ்மாஷ் பண்ணி அதில் போட்டுற வேண்டியதுதான். போடும்போது அதுக்கேற்ற உப்பையும் சேர்த்து போட்டணும். நான் கொதிச்சுட்டு இப்போ உருளைக்கிழங்கு போடுறேன். இதுக்குரிய உப்பு போடுறேன். போட்டு நல்லா கிளறி விடுவேன். நல்லா ஒன்றா சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்கட்டும். கூட்டு ஆகிடுத்து. மேலாக கொத்தமல்லி தூவிடுறேன். வாசனையாக இருக்கும். அவ்வளோதான், கூட்டாயிடுது. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.